இது 2021 நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள் 1 23வது வினாவிலிருந்து பார்வையிடுவோம். உருவில் காட்டப்பட்டுள்ள வலையமைப்பில் முதலாவது நிரையையும் மூன்றாவது நிரையையும் ஒன்றோடொன்று மாற்றும் போது பெறுகின்ற வலையமைப்பின், அதாவது இங்கே பந்தியில கூறப்படுகின்ற வினாவில கூறப்படுகின்ற விடயங்களை முதல்ல புரிந்து கொள்ள வேணும். நிரை என்பது வரிசை. இங்கு ஒரு நிரை, 2 நிரை, 3 நிரை இருக்கின்றது. நிரல் என்பது மேலிருந்து கீழ் அல்லது கீழிருந்து மேல். நிரை என்பது இடமிருந்து வலம் அல்லது வலமிருந்து இடம். அப்ப இங்கே முதல்ல என்ன சொல்லப்படுகின்றது? இந்த கட்டமைப்பில, இந்த வலையமைப்பில, இந்த சதுர 9 பாகங்களாக பிரித்த சதுர கட்டமைப்பில முதல் நிரையும் மூன்றாவது நிரையும் இடமாற்றம் ஒன்றையொன்று இடமாற்றப்படுகின்றது. அதாவது முதல் நிரை இருந்த இடத்துக்கு மூன்றாவதும், மூன்றாவது நிரை இருந்த இடத்துக்கு முதலாவதுமாக மாற்றப்படுகின்றது. அதுக்கு பிறகு சொல்லப்படுகின்றது, பெறுகின்ற வலையமைப்பின் முதலாவது நிரலும் மூன்றாவது நிரலும் ஒன்றோடொன்று மாற்றம் பெறும். அதாவது இந்த மாற்றம் செய்த பிறகு, அதாவது இந்த முதல் நிரல்ல இருக்கும் நிரையில, முதல் நிரையில உள்ள அத்தனையும் மூன்றாம் நிரைக்கு வந்து, மூன்றாம் நிரையில் உள்ள அத்தனையும் முதலாம் நிரைக்கு மாற்றம் செய்த பிறகு முதல் நிரலும், அதாவது மேலிருந்து கீழோ அல்லது கீழிருந்து மேலான முதல் நிரலும் மூன்றாவது நிரலும் திரும்ப மாற்றம் பெறுகின்றது, ஒன்றையொன்று மாறுகின்றது. இப்ப நாங்க இதுக்கு பிறகு கேள்வியை பார்ப்போம். அவ்வாறு செய்யும் போது ஒரு தடவை மாத்திரம் இடம் மாறுகின்ற எழுத்துக்கள் எத்தனை? அப்ப இதில் எழுத்துக்கள், ஒரு சில எழுத்துக்கள் இரு தடவை இடம் மாறும், ஒரு சில எழுத்துக்கள் ஒரு தடவை இடம் மாறும், ஒரு எழுத்து மட்டும் எந்த காரணம் கொண்டும் இடம் மாறாமல் அப்படியே இருக்கும். இப்ப பாருங்க, இதுல முதல் சொல்லப்படுகின்றது, இந்த முதல் நிரையும் மூன்றாவது நிரையும் இடம் மாறுதென்றால் இந்த ஏ என்பது இங்க வருகின்றது, அதே மாதிரி இ என்பது மேல போகின்றது. அடுத்து இந்த சி என்பது இங்கே வருகின்றது, ஐ மேலே போகின்றது. அதே மாதிரி தான் பியும் எச்சும் அப்ப மாறுபடுகின்றது. இனி அடுத்த தடவையில கவனிங்கோ, அதாவது நிரை மாறுகின்ற போது இந்த ஏ என்பது இப்ப இங்க இருந்து இங்க வந்து ஏ என்பது இங்க வந்துடும், இந்த ஜி என்பது இங்க போயிடும். அதே மாதிரி அதாவது எழுத்துக்கள் மாறுபடுகின்றது. அப்ப இப்ப பாருங்க, நாங்கள் சும்மா உதாரணத்துக்கு ஏ என்ற எழுத்தை பார்த்துக் கொள்வோம். அது இங்கே வந்தது, இங்க போயிருக்கப்ப 2 தடவை இடம் மாறி இருக்குது. அதே மாதிரிதான் இந்த மூலைகள்ல இருக்கிற அனைத்து எழுத்துக்களும் 2 தடவை இடம் மாறுகின்றது. 4 மூலை இருக்கின்றது, மூலை திசையில இருக்கிறது, 2 தடவை இடம் மாறுகின்றது. ஆனா பிரதான திசையில இருக்கிறது, முதல் மாற்றத்தோடு இங்க வந்தது சரி. அப்ப இந்த பி என்பது இங்க வந்திருக்கும், எச் என்பது இங்க போயிருக்கும். திரும்ப இரண்டாவது மாற்றத்துல அதுக்கு ஒரு மாறுபாடு நடக்குது. அப்ப இந்த பிரதான திசைகள்ல இருக்கிற 4 எழுத்துக்களும் தான் ஒரு தடவை இடம் மாறுகின்றது. அதாவது இந்த 4 எழுத்துக்களும் ஒரு தடவை இடம் மாறுகின்றது. இப்ப இதுல கவனிக்க வேண்டியது என்னென்றால், இந்த இ என்ற எழுத்து ஒரு தடவையும் இடம் மாறவில்லை. இந்த விடயங்களை புரிந்திருந்தால் எதிர்காலத்துல மாறுபட்ட வகையில கேள்விகள் கேட்டாலும் விடையளிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். அதாவது மூலை திசைகளில் இருப்பது 2 தடவை இடம் மாறுகின்றது, பிரதான திசையில் இருப்பது ஒரு தடவை இடம் மாறுகின்றது. அதாவது இப்படி முதலாவதும் மூன்றாவதும் மாறுபட்டால் மட்டும்தான் இப்படி முதல் நிரலும்
முதலாம் நிரையும் மூன்றாம் நிரையும் முதலாம் நிரலும் மூன்றாம் நிரலும் மாறுபட்டால், அதாவது பிரதான திசைகள் ஒரு தடவையும் உபதிசைகள் 2 தடவையும் நடுவில் இருக்கிற எழுத்து ஒரு தடவையும் மாறுபடாம அப்படியே இருக்கும். இப்ப கேள்வி என்ன, இங்க எழுத்துக்களை பற்றி கேட்கவில்லை, ஒரு தடவை மாறுகின்ற எழுத்துக்கள் எத்தனை என்று கேட்கப்படுகிறது. அப்போ 1 2 3 4 என்பது கேள்விக்கான விடை ஆகும். இனி நாங்கள் 24வது வினாவை பார்ப்போம். சரியாக நடுப்பக்கத்தில் இணைக்கும் கம்பியை பயன்படுத்தி ஆக்கப்பட்ட 40 பக்கங்களை கொண்ட அபியாச புத்தகத்தில், அதாவது ஒரு அபியாச புத்தகம், பயிற்சி புத்தகம், இதுல நடுவில் கிளிப் அடித்திருக்குன்னு சொல்லப்படுகிறது. இங்க கிளிப் அடிச்சிருக்குது. இந்த அபியாச புத்தகம் 40 பக்கங்களை கொண்டது. அப்ப 40 பக்கங்கள் இப்படியாக, ஒரு பக்கம் 20, அடுத்த பக்கம் 20ஆக மொத்தம் 40 பக்கம் இருக்கும். இப்ப இந்த அபியாச கோப்பியில என்ன கேட்கப்படுது என்றால், 40 பக்கங்களுக்கு அபியாச புத்தகத்தில் 13ஆம் 14ஆம் பக்கங்களுக்குரிய தாள் முழுமையாக கிழித்து அகற்றப்படும் போது, அப்ப இங்கேதான் இந்த பக்கத்தில வந்த ஒரு தாள் 13 14 அகற்றப்படுகின்ற போது அதனுடன் புத்தகத்தை கலந்து விடக்கூடியது இந்த பக்கத்துல உள்ளுக்கு, இங்க வெளியில உள்ளது அல்ல, இந்த உள்ளுக்குள்ள இந்த பக்கம் கலந்து விழுகின்ற பக்கத்தின் தாள்களின் 2 பக்கங்களும் எவை என்று கேட்கப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு இந்த 13 14க்கு அதாவது ஒரே தொடர்பாக இருந்து இந்த கிளிப்புக்கு அங்கால உள்ளது என்ன தாள் என்பதை கண்டுபிடிக்கணும். அப்ப எங்களுக்கு தெரியுது இந்த கொப்பி 40 பக்கங்களை கொண்டது என்றால், முதல் பக்கத்துல முன்னுக்கு, இங்க முன்னுக்கு 1 இருக்கும், பின்னுக்கு 40 இருக்கும், 40 என்ற பக்கம் இருக்கும். அப்போ அதாவது ஒரு தாள்ல 2 பக்கத்திலே இருக்கிற எண்களையும் கூட்டினால் 41 வருதல் வேண்டும். இப்ப உங்களுக்கு புரியுதென்று நான் எதிர்பார்க்கிறேன். அதன்படி பார்த்தால் இந்த நடுவில் வருகின்ற தாள் இது 20ஆகவும் இது 21ஆகவும் இருக்கும். இது 40 பக்கம் தானே. இந்த பக்கம் ஒரு பக்கத்துக்கு 20 பக்கங்களும், ஒரு பக்கத்துல 20 பக்கங்கள், அடுத்த பக்கம் 21 இருந்து 40 என்றால் அதுவும் 20 பக்கமாய் இருக்கும். அப்ப எங்களுக்கு இதுல என்ன விளங்குகின்றது, முதல் பக்கமும் இறுதி பக்கமும் சேர்ந்தால் கூட்டுத்தொகை 41, இது 2 சேர்ந்தாலும் 41 தான். அப்ப இந்த 13 14க்கு எதிராக கலந்த இரண்டும் 41 தொடரான இலக்கமாக இருக்கும். அப்ப நாங்க இது என்னன்னு கண்டுபிடிக்கிறது, 41 போட்டுட்டு 13ஐயும் 14ஐயும் கழித்தால் அதுல கிளிபடுற தாளின் பக்கம் தெரியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்ப 41 1ல 3 போகாது, 11ல 3 போனால் 8, இப்ப இது 3, 3ல 1 போனால் 2, 28ஆம் பக்கம். இதே மாதிரி இது 11 11ல 4 போனால் 7, இது 3, 3ல 1 போனால் 2, 27. அப்ப 27 28ஆம் பக்கமாக இருக்கும் கலர்ற பக்கம். இரண்டு கண்டுபிடிச்ச நாங்கள் அந்த பக்கங்கள் இந்த மொத்த எண்ணிக்கையில இருந்து அந்த பக்கத்தின் இந்த 2 கூட்டினா 41 வரணும், இந்த 2 3 கூட்டினா 41 வரணும். அந்த எண்ணை கழித்தபடியால் எங்களுக்கு எதிர்பக்கத்துல கலந்து விழுகின்ற தாளின் இரு பக்க எண்களும் விளங்கிவிட்டது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். நிகழ்வு ஒன்றின் 5 சந்தர்ப்பங்கள் உரிச்சட்டகத்தினுள் பின்வருமாறு காட்டப்பட்டுள்ளன. அவற்றின் சரியான ஒழுங்குமுறையாக பெறக்கூடியது எது? இது தகவல்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல். இங்கே ஒரு நிகழ்வு, ஒரு நிகழ்ச்சி, ஒரு செயல் நடைபெறுகின்றது. அதில் 5 சந்தர்ப்பங்கள் பெறப்பட்டிருக்கு. சரியான ஒழுங்குமுறை யாது என்று கேட்கப்படுகிறது. அப்ப நாங்கள் சும்மா மேலோட்டமாக ஒரு படத்தை பார்த்தால் நாய் இருக்கின்றது, இதில் ஒரு நாய் இருக்கின்றது. முதலாவது படத்துல ஒருத்தர் சாப்பாட்டு பார்சலோட வாரார்,
பிறகு இவர் ஒருத்தருக்கு அடிக்கிறார், அவற்றை கையால பேர்ஸ் விடுது, நாய் கடிக்குது. இவர் நாய்க்கு சாப்பாடு வைக்கிறார், சாப்பாடு ஒரு கையில இருக்கு, அப்ப சாப்பாடு வைக்க போறார். அடுத்தது இந்த இவர்கிட்ட இவர் பிற்பக்கம் அடிக்கிறார், பின்னுக்கு இருக்கிற பொக்கெட்ல களவெடுக்கின்றார். இப்ப இவர் நன்றி, நாய்க்கு நன்றி சொல்கின்றார். அப்ப இந்த படங்களை பார்க்கிறதன் மூலம் எங்களுக்கு ஒரு விடயம் தெளிவாகின்றது. ஒருவர் ஒரு நாய்க்கு சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறார், வைத்துட்டு அவர் போகைக்கு அங்க ஒரு திருடன் அவருக்கு பின்னால போய் அவற்றை பேச திருடுறான். இதை நாயும் கண்டுவிட்டது. நாய் கண்டு கலைத்து கொண்டு வந்து கடிக்க அவரும் கண்டுவிட்டார். அவர் கண்டு நாய்க்கு அவருக்கு திருடனுக்கு அடிக்க கையால பேர்ஸ் விழுகுது. நாய் நல்ல கடி கடிச்சிட்டது. பிறகு அவர் நாய்க்கு நன்றி சொல்கின்றார், அந்த நாயை தடவி நன்றி சொல்றார். சரி, அப்ப நாங்க இதுல விடைகள்ல பார்த்தால் இந்த விடைகள்ல முதல்ல இருக்கிறது ஏ ஏ என்று இருக்கு, டி என்று இருக்கிறது. அப்ப டி என்றதை பார்த்தால் திருடன் திருடுறது, நாய்க்கு அழைத்துக் கொண்டு வாடுறது. அப்ப இது அதுக்கு முதலாக இருக்கும். அந்த அப்ப இந்த தகவல் ஒழுங்கமைப்பு பிழை. அப்ப நாங்க ஏயிலே ஆரம்பித்தா அவர் நாய்க்கு சாப்பாடு கொண்டு வர, நாய் திரும்பி பார்க்குது. அப்ப ஏ பொருத்தமாக இருக்கின்றது ரெண்டு விடைகள். அடுத்தது சி இருக்கின்றபடியே நாங்க அந்த ரெண்டிலையும் என்ன தகவல் என்று பார்த்தால் அவர் நாய்க்கு சாப்பாடு வைக்க போறார், நாய் நிக்குது. அப்ப சி சரி. அடுத்ததுதான் எங்களுக்கு முக்கியம், ஈயா டியான்றது. ஈ என்பது நாய்க்கு சாப்பாடு வைத்து விட்டு அவர் போகின்ற போது திருடன் திருடுறது டி, ஈ என்பது நாய்க்கு நன்றி சொல்றது. அப்ப இந்த ஈ என்பதும் பொருந்தாது. அப்ப முதலாவது தகவலின்படி டி பொருந்துகிறது. அப்ப அவர் போக திருடன் திருடுகிறார். அடுத்தது பி என்பது அவனு நாய் கடிக்குது, கீழே விழுது, அவர் அடிக்கிறார். பிறகு நாய்க்கு தடவி நன்றி செலுத்துகின்றார் இ என்பது. அப்ப முதலாவது விடைதான் பொருத்தமானது. இது மாறுபாடுகளை அவதானிக்கும் ஆற்றல். நல்ல பிள்ளைகளே, நாங்க தொடர்ச்சியாக 26, 27 வினாக்களை பார்வையிடுவோம். இந்த பக்கத்தின் இறுதி இரு வினாக்கள். அடைப்புக்குள் உள்ள உரு நிறையில் அடுத்து இடம்பெற வேண்டிய உரு எது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க அந்த நிறையில அடுத்து வர வேண்டிய உருவை நாங்க கீறுவோம். கீறியிட்டு அதில் எது பெறலாம் என்பதை நாங்கள் ஊகிப்போம். அப்ப இப்படியான ஒரு உரு இங்கேயும் அதே போல நாங்கள் கீறிவிட்டு அந்த உருவுக்குள்ள என்னென்ன வர வேண்டும் என்பதை தீர்மானிப்போம். சரி, இப்ப இந்த உருவுக்குள்ள வர வேண்டியதுகளை நாங்கள் தீர்மானித்துக் கொள்வோம். இப்ப பாருங்க, முதல் கருப்பு நிறந்தீட்டப்பட்டதை பார்ப்போம். இதுல 1, 2, 3, 4 இருக்கின்றது. அடுத்ததுல இது கருப்பு உள்ள போய் வெளியே வெள்ள வந்திருக்கு. அப்ப நாங்க அதன்படி இப்ப இந்த இதுல முதல் வெள்ளையும் கருப்பும் இருந்தது. இப்ப கருப்பு உள்ளுக்கு வந்து கருப்பு உள்ளு வந்து விட்டது, வெளியில வெள்ளை இருக்கின்றது. முதல் இந்த மாறுபாடை அப்படியே நாங்கள் எழுதிட்டோம். இனி அடுத்ததுல பார்க்க அடுத்த நிலையில இந்த கருப்பு இதுல இருந்த கருப்பு உள்ளு போய் வெள்ளை வெளியே வந்தபடியால் கருப்பு உள்ள இருக்கின்றத, வெள்ளை வெளியே இருக்கின்றத மாறுபாடு. இப்ப எங்களுக்கு தெரிந்தது என்ன? முதல்ல இந்த ரெண்டும் மாறுபட்டது, அடுத்தது இந்த ரெண்டும் மாறுபடுகிறது. அப்ப இனி இந்த ரெண்டும் மாறுபடலாம், இந்த ரெண்டும் தான் மாறுபடலாம். அப்ப இந்த ரெண்டும் மாறுபடுகிறது என்றால் கருப்பு உள்ளே வரும், வெள்ளை வெளியே இருக்கும். அப்ப மற்ற ரெண்டும் அப்படியே தான் இருக்கும். அப்ப கருப்பு இதுல வெளியில இருக்கும், அதுல ஒரு மாறுபாடு நடக்க இல்லை, இது வெள்ளை இருக்கும். அப்ப இப்படி இருக்கிற விடைதான் பொருத்தமான விடை. அப்ப நாங்கள் பார்த்தால் இதுல கண்ணால பார்க்கவே எங்களுக்கு தெரியுது மூன்றாவது விடையே பொருத்தமாக இருக்கின்றது. நீங்க ஒப்பிட்டு பாருங்க, பார்க்க தெரியுது.
அப்ப இது மாறுபாடுகளை அவதானிக்கும் ஆற்றல். இனி 27வது வினாவை பார்வையிடுவோம். இந்த பக்கத்தின் இறுதி வினா. கீழே தரப்பட்டுள்ள ஏபிசி என்ற 3 உருக்களையும் பாருங்கள். இதுல ஏ பி சி என்ற 3 உருக்கள் தரப்பட்டிருக்கு. அந்த 3 உருக்களையும் பார்வையிட்டு 3 உருக்களிலும் இருக்கும் ஏதோ ஒரு பொது பண்புக்கு ஏற்ப ஏதோ ஒரு பொது பண்பு, இவற்றில் 2 உருக்களை சோடியாக்க முடியும். அந்த சோடி எது? அப்ப சோடியாக்க முடியும் என்றால் ஒன்றை விலத்த வேணும். 2க்குள்ள ஒற்றுமை இருக்கு, அப்ப அதிலே சோடியாக்கணும். 3ல ஒன்றை அதுல இருந்து நீக்க வேணும். அப்ப எதை நீக்கிறது? என்ன அடிப்படையில், என்ன பொது பண்பு? இப்ப நாங்க இந்த இதுல பார்க்கிறோம், ஆங்கில எழுத்து இருக்கின்றது, இலக்கம் இருக்கின்றது, கணித குறியீடு இருக்கின்றது. இலக்கம் இருக்கின்றது, கணித குறியீடு இருக்கிற, ஆங்கில எழுத்து இருக்குது. கணித குறியீடு, இலக்கம், ஆங்கில எழுத்து மூன்றும் 3லேயும் இருக்குது. அப்ப அதுல ஒரு வித்தியாசம் எங்களுக்கு தெரியல. 3லேயுமே ஆங்கில எழுத்துக்களும் இருக்குது, 3லே இலக்கங்களும் இருக்கு, 3ல கணித குறியீடுகளும் இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு வித்தியாசம் தெரியவில்லை. இப்ப இதுல கொப்பி மாதிரி இருக்குது. நாங்கள் இதை மையொற்றுத்தாளாக, அதாவது இதுல இந்த எழுத்துக்களை தடித்த எழுத்து என்று இதுல மைய பூசி போட்டு நாங்கள் கொப்பி பண்ணினால் அடுத்ததுல எப்படி வரும்? இந்த எம் இப்படியாக அமைந்திருக்கும், இந்த 8 இப்படியாக அமைந்திருக்கும், இந்த சக இப்படியாக அமைந்திருக்கும். மையத்துத்தாளை வைத்து, அதாவது மைய பூசி போட்டு நாங்கள் அடுத்ததுல அச்சுப்பதிப்போமாக இருந்தார். இந்த 3 என்பது மாறித்தான் வரும், இப்படித்தான் வரும். சக அப்படியே வரும், எச் அப்படியே வரும், அடுத்த சக அப்படியே வரும், 8 அப்படியே வரும், எச் அப்படியே வரும். அப்ப எங்களுக்கு தெரியுது இந்த ஒன்று வித்தியாசமாக இருக்கின்றது. எந்த வகையில் என்றால், ஒரு எழுத்து மாறி தெரியுது, ஒரு இலக்கம் மாறி தெரியுது. மற்றதுகள்ல இலக்கங்கள் எல்லாம் அப்படியே தெரியுது, எழுத்துக்களும் அப்படியே தெரியுது, மற்றது குறியீடுகளும் அப்படியே தெரியுது. இங்க ஒரு இலக்கம் மட்டும் மாறுபட்டபடியால் இது 2ம் தான் சோடி சேரக்கூடியது. அப்ப ஏசி என்பது பொருத்தமான விடை. ஏயும் சியும் சோடி சேருகின்றது. இதற்கு என்ன காரணம்? இவையெல்லாம் நிலைக்குத்து சமச்சீரச்சு உள்ளவை. அதாவது பாருங்கோ, இந்த எம் என்ற எழுத்து, இந்த 3மே நிலைக்குத்து சமச்சீரச்சு இருக்கின்றது, பாதி பாதி சமனாக இருக்கின்றது. அதே மாதிரி இதிலையும் இந்த 3ம் நிலைக்குத்து சமச்சீரச்சு இருக்கின்றது, பாதி பாதி சமனாக இருக்கிறது. இங்கே அப்படி பிரிச்சோமா இருந்தால் நிலைக்குத்து சமச்சீரச்சு இல்லை. பாருங்க, இந்த 3ன் ஒரு பக்கம் வித்தியாசமா இருக்கு, மற்ற பக்கம் வித்தியாசமா இருக்கு. அப்ப 3 இப்ப நாங்கள் இதை பிரித்தால் இங்க இப்படி இருக்குது, இங்க கோடு இருக்கு, அப்ப பொருந்தாது. மற்ற 2ம் ஓகே. ஆனபடியால் ஏயும் சியும் தான் சோடி சேர்க்கக்கூடியது என்பது இந்த வினாவுக்கான விளக்கம்.